பாய் இப்போ இன்னைக்கான டாபிக் வந்து ஒரு சில தவறான பழக்க வழக்கங்கள், தவறான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் திருத்திக்கோங்க அப்படின்னா என்ன விஷயங்களை மக்களுக்காக நீங்க சொல்லுவீங்க? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆனவங்களும் ஆஃப்டர் மேரேஜோ இல்லை முதியோர் கூட வச்சுங்களேன், இது சில பேர் தப்பு செய்கிறாங்க. ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் 10 காசு தங்காது, நான் வேணால் அடித்து சொல்லுவேன். ஸோ இந்த 8 விஷயத்த தயவு செஞ்சு நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீடும் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வம்சமும் நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை நல்ல நாள் எதுவும் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் இப்போ இன்னைக்கான டாபிக் வந்து ஒரு சில தவறான பழக்க வழக்கங்கள், தவறான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் திருத்திக்கோங்க அப்படின்னா என்ன விஷயங்களை மக்களுக்காக நீங்க சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தவறான விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப பெருசுன்னு கிடையாது, ஆனால் அந்த சின்னது தான் வந்து செய்ய செய்ய பெருசாகும். தரதனன்றது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடாது. சிறிய 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 குப்பை பாருங்கள், ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு நாள் சேர்க்கும்போது கொஞ்சமாக இருக்கும், அடுத்த நாள் அதிகமாகும், அடுத்த நாள் அதிகமாகிடும், குவிஞ்சிரும், அதுக்கப்புறம் குழிஞ்சிரும், முடிஞ்சிரும். அந்த மாதிரி தான் அது. ஸோ தவறு வந்து சிறிதாக இருக்கும்போதே அது உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் முதல் கரெக்டாக பண்ணால் தான் உங்கள் பிள்ளைங்க சரியாக பண்ணும். உங்கள் பிள்ளைங்க சரியாக பண்ணால் தான் அவங்க பிள்ளைங்க சரியாக பண்ணும். ஸோ உங்கள் வம்சம் அது கரெக்டாக வரும். அடிவாரம் வேறே சரியில்லைன்னு வச்சிங்களேன், அப்போ கலைகள் என்னாகும், செதறி தான் போகும். அந்த மாதிரி தான் தவறாக போகிறது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆனவங்களும் ஆஃப்டர் மேரேஜோ இல்லை முதியோர் கூட வச்சிங்களேன், இது சில பேர் தப்பு செய்கிறாங்க. ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோ ஆணோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் அடிக்கிட்டே உட்காருவாங்க. ஒரு சோஃபாவில் உட்காந்தாலும் சரி, ஒரு டேபிளில் உட்காந்தாலும் சரி, சேரில் வந்து கால் அடிக்கிட்டே உட்காந்திங்கன்னா 100% தரித்திரம் வரும். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், உட்காரும்போது பார்த்தீங்கன்னா தலகாணி போட்டு மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் இது தலகாணி தானே, எல்லாமே துணி தான், பெட்டில் உட்காரணும், தலையில் உட்காரக்கூடாதா, இதில் லாஜிக் இருக்குன்னு. பெட்டுன்றது வேறு, தலகாணி எங்கே வைக்கிற, உங்கள் தலையாண்ட வைக்கிறேன். ஸோ அதே தலையை எடுத்து என்ன பண்ண டிக்கிக்கில் வச்சுக்கிறே இல்லையா? ஸோ தலகாணி அந்த மாதிரி வச்சுட்டு உட்காரக்கூடாது. 2. 3வது பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் வயசில் கொஞ்சம் இல்லை கம்மியாக வயசில் ஆணுங்க இருந்தாங்கன்னா அது ஆணோ பெண்ணோ மேலே உட்காரும்போது சின்ன பசங்க வீட்டில் கீழே தான் உட்காரணும், பெரியவங்க மேலே தான் உட்காரணும். அதெல்லாம் அந்த கல்ச்சர்லாம் மாறிடுச்சு. இப்போ பசங்க பெரியவங்க உட்காரும் போது சின்ன பசங்க உட்காந்து காலை தூக்கி மேலே வச்சுட்டு இருக்காங்க. அது சின்ன வயசுலேருந்து தயவு செஞ்சு மாற்றுங்க. அது இங்கே மாற்றினாதான் அது அங்கே மாறும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கிடையாது, வீட்டில் நெகட்டிவ் தான். ஸோ அந்த மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுத்தா தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ 3. 4வது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாங்க. அந்த எண்ணெயை தேய்க்கும் போதும் கண்ணாடியை பார்த்து எண்ணெய் தேய்க்கக்கூடாது. நார்மலாக தான் எண்ணெய், ஆணோ பெண்ணோ கண்ணாடி பார்த்து எண்ணெய் தேய்க்கக்கூடாது. தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் நார்மலாக உட்காந்துட்டு குளிச்சிடணும். கண்ணாடி பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு பார்க்காதீங்க. 4. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடை பெருக்கிட்டு கொஞ்சம் குப்பை கூட வீட்டு மூலையில் சேர்த்து வைக்காதீங்க. புரியுதுங்களா? அன்னன்னைக்கு சாப்பிட்டீங்களா உடனே அப்போதைக்கு அப்போ துடைக்கிறீங்க. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இந்த சாப்பாடை வந்து துணியால் தான் தொடச்சி எடுக்கணுமே தவிர தொடப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. சாப்பாடு விதைச்சி அறுவடை செஞ்சு அரிசி வந்து நெல்லாய் அரிசியாகி அது உண்டா தட்டியில் வந்து நீங்கள் வெடித்து அது சாதமாகி உன் தட்டில் வந்திருக்கு. இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சு வந்த சாப்பாடை நீங்கள் தொடப்பத்தால் பெருக்குனீங்க, நல்லதா? ஸோ தர்தத்தை தான் குடிக்கும். ஏன்னா அது ஒரு விவசாயிக்கு வந்து லக்ஷ்மி மாதிரி சாப்பாடு அரிசின்றது. ஸோ அந்த லக்ஷ்மியை வந்து நம்ம தொடப்பத்தால் தள்ளுற மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க தட்டுக்கு வந்திருக்கு, அது உனக்கானது. அதை வேஸ்ட்டு பண்ணுறதோ, அது தெரியாமல் சிந்தலாம், மீதி வச்சிடலாம், கீழே விடலாம். அதை வந்து துணியில் தான் எடுக்கணும் தவிர தொடப்பத்தால் பெருக்கக்கூடாது. அதுவும் தரித்திரத்தை தான் குடிக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி பெருக்கி மூலையிலும் தள்ளக்கூடாது, உடனே க்ளீன் பண்ணிடணும். புரியுதுங்களா? இந்த 5 விஷயம் முக்கியமான விஷயம். 6வது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை நல்ல நாள் எதுவும் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நகத்தை கடிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே துப்பிட்டு இருப்பாங்க. டிவி இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க, சீரியலில். அவனடி சொல்கிறான் இவனடி சொல்கிறான்னு இஷ்டத்து நகத்தை கடிக்கிறது.
நகத்தை கடிச்சு அதுக்குன்னு ஒரு நாள் வச்சு கடிச்சு வீட்டில் துப்பாமல் கரெக்டாக போய் வெளியில் போட்டுடணும். அதுவும் குளிக்கிறதுக்கு முன்னாடியே நகத்தை கிளியர் பண்ணி தான் நீங்கள் குளிக்கவே ஆரம்பிக்கணும். குளிச்சிட்டிங்கன்னா தயவுசெய்து நகத்தை வெட்டாதீங்க, அத்தோட மறுநாள் வெட்டுங்க. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காராதீங்க. 7 விஷயம். 8வது விஷயம், காலையில் உங்களால் 5 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்திரிக்க வேணாம். அதிகபட்சம் ஒரு 6:30 ஆனால் ஒரு 7 கூட வச்சுங்கப்பா, எந்திரிச்சிருங்க. 8 மணி 10 மணி 9 மணி நான் 2 மணி வேலைக்கு போகிறேன், எவ்வளோ நீங்கள் படுக்கையோ சூரியன் உச்சத்தில் ஆகும்போது நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்களோ அவ்வளவும் தர்தரத்தை குறிக்கும். வீட்டில் மன நிம்மதி இருக்காது. இப்படி மன நிம்மதி இருக்காது. அந்த வீடே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைஃப் செய்யும். நீ நைட் டியூட்டிக்கு போகிற மாதிரிலாம் பரவாயில்ல, காலையில் எந்திரிச்சு கூட கொண்டாட குளிச்சுட்டு கூட அப்புறம் கூட படுத்துக்கலாம். ஆனால் அந்த சூரியன் உக்குரமாகி அந்த 7-8 மணிக்கு சூடு பிடிக்கும், 9 மணிக்கு சூடு பிடிக்கும் போது படுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ அந்த வீட்டில் 10 காசு தங்காது. நான் வேணால் அடித்து சொல்லுவேன். ஸோ இந்த 8 விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீடும் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் அம்சமும் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.